அடுத்தது புதுக்கோட்டையில இன்னொரு ரொம்ப முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இந்த கோட்டையோட பேரு கீழாநிலை கோட்டை. இந்த ஊருக்கும் அதே பேரு தான். இந்த கோட்டைக்கு போறதுக்கு வழி கேட்டப்போ நிறைய பேருக்கு வழி தெரியல. சில பேரு போற வழியில அங்கங்க இருக்கும், பாத்து போங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் என் கண்ணுல பட்ட இடம் இது. கீழாநிலை அப்படின்னா கிழக்கு வாசல் அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய கோட்டைன்னு பாத்தீங்களா? இப்பவே இன்னும் நல்லா அப்படி ஸ்ட்ராங்கா நிக்குது. அந்த சைட் மட்டும் கொஞ்சம் இடிஞ்சு விழுந்திருக்கு, அங்கெல்லாம் கொஞ்சம் வீடெல்லாம் கட்டிட்டாங்க. அண்ட் இந்த படியில தான் வந்து அந்த செம்புரை கற்களால பண்ணிருக்காங்க. அதுவும் இன்னும் நல்லா இருக்கு. சைட்ல மட்டும் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு சப்போர்ட்டுக்காக அது வந்து கட்டிருக்காங்க, இப்படி புடிச்சிட்டு நடக்கிறதுக்காக. 11ஆம் நூற்றாண்டுல பொன்னாமரவத்திலிருந்து கீழாநிலை வழியா மணல் மேல் குடிக்கு ஒரு பெரிய வழி இருந்ததா மகாவம்சம் சொல்லுது. இதோட மேற்குல மேல் நிலையும் இரண்டுக்கும் இடையில புது நிலையும் இருக்கு. பராக்கிரம பாண்டியனுக்கும் குலசேகர பாண்டியனுக்கும் ஏற்பட்ட வாரிசு உரிமை போர் இங்கதான் நடந்திருக்கு. 16ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ராமநாதபுரத்தின் கிழவன் சேதுபதி தான் இந்த கோட்டைய கட்டியதா சொல்லப்படுது. இதுக்கப்புறம் 17ஆம் நூற்றாண்டுல இருந்து கொஞ்ச காலம் ஹைதர் அலி கையிலயும் இருந்திருக்கு. கோட்டைக்கு உள்புறத்துல இருந்து இங்க பாத்தீங்கன்னா மேல ஏறுறதுக்காக ஒரு கல்லு தனித்தனியா வந்து இப்படி கொஞ்சம் வெள்ள வர மாதிரி செஞ்சிருக்காங்க. சோ ஏறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும்னு. இந்த கீழாநிலை கோட்டை ராமநாதபுரம், தஞ்சை மராட்டியர், புதுக்கோட்டை அரசு அப்படின்னு பல அரசுகளால மாறி மாறி கைப்பற்றி ஆண்டு வந்ததா சொல்றாங்க. இந்த கோட்டை 40 ஏக்கர் பரப்புல கட்டப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த ஊர் மக்கள் அங்கங்க இருக்கும்னு சொல்லும் போது என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. செம்புரை கற்களால கட்டப்பட்ட கோட்டை இது. நிறைய போர்களையும் வரலாற்றையும் மக்களையும் காத்து இங்க நினைச்சுக்கிற கோட்டை இப்போ பராமரிப்பு இல்லாம அழிவோட விளிம்புல இருக்கு. நிறைய பேருக்கு இப்படி ஒரு கோட்டை இருக்குன்னே தெரியாதத நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. பொக்கிஷமா பாதுகாக்க வேண்டிய இந்த கோட்டை காத்துலயும் மழையிலையும் கரைஞ்சுகிட்டு இருக்கு. ஓ மை காட், இத்தனை வருஷம் கழிச்சு கூட இங்க ஒரு பீரங்கி இருக்கு. அண்ட் அவங்க எவ்வளவு டாக்ட்ஃபுல்லா வந்து அதை பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஹைட்ல இருந்து எல்லா சுத்துப்பத்திலயும் வந்து இது எய்ம் பண்ணி அடிக்கலாம், அப்படி வச்சிருக்காங்க. இன்னும் இவ்வளவு அப்படியே என்னால இந்த கோட்டையோட கற்கள், பானை ஓடுகள், செம்மண் எல்லாமே இந்த ஊர் முழுக்க பார்க்க முடிஞ்சது. இங்கிருந்து கொஞ்சம் தொலைவுல கோட்டையோட மறுபக்கம் பார்த்தேன். இந்த கோட்டையோட அழகு புரிஞ்சுக்க இந்த இடம் ரொம்ப உதவிச்சு. செங்கல்ல ஆன நிறைய வேலைப்பாடுகளையும் பார்த்தேன். நிறைய ஜன்னல்களை பார்த்தேன். ராஜாவோட இடமாவும் இந்த இடம் இருந்திருக்கலாம். கோட்டைக்கு நடுவுல நிறைய மரங்கள் எல்லாம் வளர்ந்து அந்த கோட்டைய டேமேஜ் பண்ணிட்டு இருந்தது.